இந்த புத்தி மனசு சித்தம் அகங்காரம் இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கே. இதுக்கு ஆதாரம் என்ன? பூ ஜல தேஜோ ககன சமீர. பூமி, ஜலம், நீர், தேஜஸ், அக்னி, ககன ஆகாசம், சமீரே காத்து. இதுல இருந்து தான் இவ்வளவு உண்டாருது. இதோட தன்மைகள் தான் அதுல பிரதிபலிக்கிறது. அதனால நீ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இதை கண்ட்ரோல் பண்ணா போறோம். ஏன் கடல் வந்து பொங்கி வந்தது, சுனாமி வந்தது. ஞானானந்த சுவாமி ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட கேள்வி கேட்டார். உலகத்துல 3 பாகம் ஜலம், 1 பாகம் தானே பூமி. கடலுக்கு யாராவது செவுறு கட்டி வச்சிருக்காளா? வச்சாதான் நிற்குமா? ஏன் அலை வேகமா வந்துட்டு யாரோ போன்னு சொன்ன மாதிரி பின்னாடி போறது? ஒரு நாளைக்கு உள்ள வரணுங்கிறாப்புல வந்துடுறது இல்லையா? நீ யாராலும் தடுக்க முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. நடந்ததுன்னு போடலாம், நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க முடியாது. நிறைய ப்ரொடிக்ஷன்ஸ் எல்லாம் சொல்றான், இன்னைக்கு இது நடக்கும் அது நடக்கும்னு. இந்த வானிலை விஷயங்கள்ல மழை கொட்டுங்கிறான், சும்மா அது பாட்டு போயிடுறது. பெஞ்சாலும் பெய்யலாங்கிறான், பின்னி எடுத்து விடுறது. நம்ம கையில இல்ல, இயற்கை நமக்கு அடங்காது. அதை அடக்கிறவன் இறைவன் சொன்னா கடவுள் அந்த சக்தியை உன் கையில கொடுத்திருக்காருங்கிற ஞானிகள். நீ வாழறபடி வாழ்ந்தால், நல்லவர்கள் அதிகமானால் நாட்டில் என்ன நடக்கணுமோ அது நடக்கும். அது உன் கையில இருக்கு.